திருச்செந்தூர்னு சொன்னாலே அது அதிசயம் தாங்க. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படையா திருச்செந்தூர் இருக்கு. 1648ஆம் ஆண்டில் டச்சு படையினரால் இந்த கோவில் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த கோவிலை கைப்பற்றினதுமே அங்கிருந்த சண்முகர் மற்றும் நடராஜர் சிலையை கடல் வழியே தூக்கிட்டு போயிருக்காங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் மிகப்பெரிய கடல் சீற்றமும் சூறாவளி காற்றும் அடிச்சிருக்கு. இதனால கப்பல் நிலையம் தடுமாறி இருக்கு. இதை பார்த்து பயந்து போன டச்சு படையினர் கோவில் சிலையை எடுத்துட்டு வந்ததுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. உடனே அந்த சிலையை கடலில் தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தீவிர முருக பக்தனா இருந்த வடமலையப்பர் கனவில் வந்த முருகனும் உற்சவர் சிலை கடலில் தான் இருப்பதாகவும் அதே இடத்தில் எலுமிச்சை பழம் ஒன்று மிதக்கும் என்றும் இதோடு அதே இடத்தை சுற்றி கருட பறவையும் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. வடமலையப்பர் கடலில் சிலையை தேட தொடங்கினதுமே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கருடன் வட்டமிடுவதையும் அங்கு எலுமிச்சை பழம் மிதப்பதையும் பார்த்திருக்காங்க. உடனே கடலுக்குள் சென்று அங்கிருந்த சண்முகரையும் நடராஜர் சிலையை எடுத்துட்டு வந்து மறுபடியும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வராங்க.